அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் தற்போது கல்லூரியில் படித்து வருகிறேன். நான் ஹாஸ்டலில் தங்காமல் புதிதாக வீடு பார்த்து வாடகைக்கு போனேன். நான் ஈவினிங் காலேஜ் தான் படிக்கிறேன். அதனால் பகல் முழுவதும் வீட்டில் தான் இருப்பேன். என்னுடைய வீட்டின் உரிமையாளர் கீழ்த்தளத்தில் தான் இருக்கிறார். அவர் மேல் தளத்தை வாடகைக்கு விட்டிருந்தார். அந்த வீட்டில்தான் நான் தற்போது குடியிருக்கிறேன். ஓனருடைய மனைவியின் பெயர் பிரேமா. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. என்னுடைய ஓனர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஃபைனான்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு வராரு. தினமும் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனால் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவார். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு 8 வயசும் இன்னொரு குழந்தைக்கு 11 வயசும். அவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரேமா பார்க்குற நல்ல சிகப்பா அழகா கொஞ்சம் குண்டாவும் இருப்பாங்க. பிரேமா தினமும் துணியை காய போட மேலே வருவாங்க. அதுக்கப்புறம் வத்தல் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையும் காய வைக்கிறதுக்கும் அடிக்கடி மேலே வருவாங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்த முதல் 3 மாதம் அந்த பிரேமாவுடைய கணவர் கூட தான் நல்லா பேசி பழகினேன். ஆனால் பிரேமா கூட அவ்வளவா பேசவும் மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தயக்கமும் இருந்துச்சு. ஒரு நாள் மதியம் சரியான மழை. அன்றைக்கி எனக்கு காலேஜ் வர நான் லீவு போட்டிருந்தேன். பிரேமாவும் மாடியில் துணியை காய போட்டுட்டு போயிருந்தாங்க. மழை பெய்கிறதால நான் என்னுடைய துணியை எடுக்க போனேன். அப்போது பிரேமாவுடைய அவங்க துணி எடுக்க வரலை. அதனால் அவங்களோட துணியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இது வரைக்கும் பிரேமா கிட்ட பேசினது இல்லாதால் அவங்கக்கிட்ட எப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்து, சரி எப்படியும் அவங்க துணி எடுக்க மேலே தான் வருவாங்க, அப்படி வரும்போது அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வீட்டிலே அந்த துணியை வச்சுருந்தேன். ஆனால் அவங்க வரவே இல்லை. மழையும் நின்றுடுச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் திடீர்னு என்னுடைய வீட்டு காலிங் பில் சவுண்டு கேட்டுச்சு. நானும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்த பார்த்தேன். அப்போ தான் பிரேமா நின்றுட்டு இருந்தாங்க. என்ன மேடம் என்னன்னு கேட்டேன். தம்பி, எங்களுடைய துணியை நீ பார்த்தியா? நான் காயப்பட்ட துணி எதுவுமே காணலை. ஆமாம் ஆண்டி, மழை வந்துச்சு, நான் என்னுடைய துணியை எடுக்க போனேன். அப்போது உங்கள் வீட்டு துணியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். மழை அதிகமாக பெஞ்சதால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய துணியும் எங்கிட்ட பத்திரமா தான் இருக்குது, என் வீட்டை தான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் போய் அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன். ரொம்ப நன்றிப்பா, நான் வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் நேரம் அசந்து நான் தூங்கிட்டேன், அதனால தான் எனக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில் அந்த பிரேமா நைட்டியை போட்டுக்கிட்டு மாடிக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் நான் மாடியில் நின்றுக்கிட்டே என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வத்தல் கொண்டு வந்து குனிஞ்சி காய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் நான் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை. அவங்களும் என்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனால் என்னை பார்த்து சிரிக்க மட்டும் செஞ்சாங்க. நானும் கொஞ்சம் லைட்டாக சிரிக்க செஞ்சேன். அதுக்கப்புறம் போக போக நானும் பிரேமாவும் கொஞ்சம் பேசி பழக ஆரம்பித்தோம். அப்பப்போ அவங்களும் மாடிக்கு துணி காய போட வர்றது, பருப்பு காய போட வர்றது, வத்தல் காய போடுறதுன்னு அடிக்கடி மாடிக்கு வந்துட்டு போவாங்க. எனக்கும் ஈவினிங் தான் காலேஜுங்கிறதால நானும் பகல் முழுவதும் மேலேயும் கீழேயுமா இருக்கிறதால அவங்க பார்த்து அடிக்கடி பேச ஆரம்பித்தேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் அவங்களுக்கும் பேச்சு வளர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் நான் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிலாம் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை நான் லவ் பண்ணேன், நல்ல ஜாலியாகவும் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் அந்த கல்யாணத்துக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கலை. பிறகு எனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. நானும் இவரோட குடும்பம் நடத்தும்போது 1 வருஷம் வேண்டா வெறுப்பாக தான் வாழ்க்கையை நடத்தினேன். ஆனால் போக போக அவர் மீது எனக்கு அன்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ என் மூத்த பிள்ளைக்கே 12 வயசு ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய 2வது குழந்தை பிறந்த பிறகு அவர் 2 குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டார். பணம் சம்பாதிக்கிறதுலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறாரு. என்ன அவரை கண்டுக்கவே இல்லை. 8 வருஷம் ஆச்சு அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போது உங்கள் மேலே அவருக்கு பாசம் வைக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான் சொன்னேன்ல, 8 வருஷமாக அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நாங்கள் ஒன்றா சேர்ந்தே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். அன்று முழுவதுமே அந்த பிரேமா சொன்ன விஷயத்தை பற்றியே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு கட்டத்தில் எனக்கும் பிரேமா மீது ஆசை வந்துருச்சு. அவங்களும் உடல் தேவைக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. தான் கணவன்கிட்ட இருந்து இது கிடைக்காததால் அவங்க ஏக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணி போல் வாட்ஸ்அப்பில் பிரேமா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நாங்கள் 2 பேருமே நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க. நானும் சொன்னேன், இந்த மாதிரி நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பெண்ணை நான் காதலித்தேன், அந்த பெண்ணோட நான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்குடா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தினமும் பிரேமா எனக்கு ஃபோன் பண்ணுறதும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறதும், இப்படியே நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். சில நேரங்களில் ரெட்ட அர்த்த வார்த்தைகளில் கூட நாங்கள் பேசிப்போம். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு பிரேமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் வீட்டில் ஒரு சின்ன வேலை இருக்குது, வர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்போ பிரேமா புது புடவைலாம் உடுத்திருந்தாங்க. மல்லிகைப்பூலாம் வச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது என்கிட்ட சொன்னாங்க, இந்த செல்ஃபில் இருக்கிற இந்த பொருள் எனக்கு வேணும், கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதான் நான் சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த பொருளை எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வந்துட்டா ஒரு டீயை குடிச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி போட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். நானும் உட்காந்து டீ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ நான் அவங்க கேட்டேன், என்ன இன்றைக்கி திடீர்னு புது புடவைலாம் கட்டியிருக்கீங்களே, ரொம்ப அழகாக இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் வந்ததுமே உங்களுக்கு இன்றைக்கி முதலிரவு தான் போங்க அப்படின்னு சொல்லி நானும் கிண்டல் பண்ணி சிரித்தேன். உடனே பிரேமாவோ, அட போடா, நான் தான் அவங்ககிட்ட அன்றைக்கே சொல்லியிருக்கேனே, அவர் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு, அப்படி எங்கே எங்களுக்குள்ளே முதலிரவு நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்போ நானும் இதுதான் நல்ல சான்ஸு, சும்மா விளையாட்டாக கேட்குற மாதிரி கேட்போம், என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேணும்னா இன்றைக்கி நீங்களும் நானும் வேணால் முதலிரவு கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி நானும் சும்மா நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவங்க கோவப்பட்டாலோ என்ன பண்ணாலோ பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் என் மீது ஆசை இருக்கா விருப்பம் இருக்கான்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு விட்டு போட்டேன். ஆனால் அவங்களோ கோபப்படலை, என்னை திட்டவும் இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு எங்கிட்ட சரிடா, ஆனால் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி, யாருக்கும் தெரியாமல் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த டைமில் எனக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய வீட்டில் பகல்லே எங்களுக்கு முதலிரவு நடந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் நெருக்கமும் அதிகமாச்சு. நானும் ஈவினிங் காலேஜ் தான் போகிறேன். அதனால் பகல் நேரமும் வீட்டில் தான் இருப்பேன். பகலில் பிரேமாவுடைய புருஷனும் வேலைக்கு போயிடுவார், பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் வீட்டுடைய மாடியிலே இருக்கிறதால எங்களுக்கு இது ரொம்ப வசதியாக போச்சு. நானும் அடிக்கடி கீழே வர்றதும் மேலே போகிறதும் யாருக்கும் தெரியாது. இதனால் எங்களுடைய தகாத உறவு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் தினமும் பிரேமாவோட உல்லாசம் இருக்க ஆரம்பித்தேன். பல வருஷங்களாக புருஷனை தொடாமல் இருந்த பிரேமாவுக்கு என் மீது அதிகமான ஈர்ப்பும் ஏற்பட்டுச்சு. அதனால் அடிக்கடி நானும் அவளும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்போ நிறைய நேரம் பிரேமா என்னை அவளுடைய வீட்டுக்கு தான் கூப்பிடுவா. சில நேரங்களில் மட்டுமே நானும் பிரேமாவும் என்னுடைய வீட்டில் உல்லாசமாக இருப்போம். இப்படி 2 வீட்லேயுமே மாறி மாறி நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தோம். இதன் காரணமாக பிரேமாவுடைய நடவடிக்கையில் பல மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. இது அவருடைய கணவனுக்கு பிரேமாவுடைய கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லை, முன்பெல்லாம் நான் பிரேமாவுடைய கணவன்கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன், பிரேமா கிட்ட நான் பேசுறதும் இல்லை. ஆனால் இப்போலாம் நான் பிரேமா கிட்ட சில விஷயங்கள் பேசுறதை பார்க்கும்போது அவருக்கும் என் மீது சந்தேகம் வந்துச்சு. அப்போது ஒருவேளை இவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு லிங்க் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பிரேமாவுடைய கணவனுக்கு எங்கள் மீது சந்தேகம் வந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தை பிரேமாவுடைய கணவன் வெளிக்காட்டிக்கலை. ஒரு நாள் அவர் எப்போதும் போல் வழக்கமாக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். அதன் பிறகு அவங்களுடைய பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போன பிறகு தினமும் நாங்கள் உல்லாசம் அனுபவிக்கிறதால வழக்கம் போல் இன்றைக்கும் உல்லாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அந்த சமயத்தில் நானும் அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்போ நாங்கள் 2 பேரும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் யார் என்னன்னு பார்த்துட்டு அனுப்பிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா என்ன அவங்களுடைய ரூமுக்குள்ளே வச்சுட்டு அவங்க மட்டும் வெளியே போனாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அவருடைய கணவன் வீட்டுக்கு வருவார்னு சொல்லிட்டு. கதவை திறந்த பிரேமாவுக்கு பெரிய அதிர்ச்சி. காரணம், வந்தது வேறு யாராக இருப்பாங்க போல், அவங்கள பேசி அப்படியே அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரேமா கதவை திறந்தாங்க. ஆனால் அன்னைக்கும் பார்த்து அவருடைய கணவன் இருந்தது அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் கணவன் வருவாருன்னு நான் கூட எதிர்பார்க்கல. நானும் பெட்ரூமில் இருந்தேன். வந்தவர் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபைலை நான் மறந்து வச்சுட்டேன், அதனால் எடுத்துகிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெட்ரூமுக்கு வந்தார். அந்த பெட்ரூமில் நான் இருந்தேன். என்ன பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைந்தார். நீ ஏன்டா இங்கே இருக்க, அதுவும் கதவு வேறு என் மனைவி பூட்டியிருக்கா, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். அப்போ தான் அவருக்கு எங்களுடைய விஷயமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிது. இதனால் அவர் கடுமையான கோபம் கொண்டார். என்னையும் அடித்து விரட்டிட்டார். நானும் உடனே நீ இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நீ போகிற அப்படின்னு சொல்லி என்னையும் திட்டினார். நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் வீட்டுக்கு மாடிக்கு ஓடி கதவை போட்டி ஒளிஞ்சிக்கிட்டேன். அதன் பிறகு இந்த விஷயம் அவருடைய கணவருக்கு தெரிந்ததால் பிரேமாவை கடுமையாக அடிக்க ஆரம்பித்தார். அந்த பையன் இனி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, அவனை இன்றைக்கே வீட்டை காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார்.
ஆனால் நானும் எனக்கு இப்போது சடனாக என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டிங்கன்னா எனக்கு வந்து வேறு வீடு எங்கேயும் என்னால் போக முடியாது. அதனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளேயே நான் வேறு ஒரு வீட்டை பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டேன். அவர் கோபமாக இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ உனக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும், இல்லைனா நானே உன் பொருள் எல்லாம் வெளியே தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே கோபப்பட்டுட்டு போயிட்டார். அப்போது பிரேமா வந்து அவருடைய கணவன்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் அந்த மாதிரி பொருள்லாம் தூக்கி போட்டு அந்த பையனை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனே வந்து ஒரு வீட்டை பார்த்துட்டு அவனே போகட்டும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எதுக்காக இப்படிலாம் பண்ணணும், அப்போது அந்த எனக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க போல் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். அதனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் வந்து பாலாகும். அதனால் அந்த பையனை ஒரு வாரத்தில் அனுப்பாதீங்க, அவனை வந்து நல்ல ஒரு வீடை பார்த்துட்டு அவனே போகட்டும், நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவன்கிட்ட அடி வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த விஷயத்த சொன்னாங்க. இருந்தால் அதுக்கப்புறம் அதன் பிறகு அவருடைய கணவனுக்கு சரி அதுவும் கரெக்டு தான், அவன் சீக்கிரமாக வீடை பார்த்துட்டு அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கம்பல் பண்ண நிறுத்திட்டார். என்னை வந்து ப்ரெஷர் பண்ணலை, சீக்கிரமாக வீட்டை பார்த்து காலி பண்ணுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் என் வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறமா அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை. அது வரைக்கும் குடிக்காத மனுஷன் அதுக்கப்புறம் தினமும் குடிக்க ஆரம்பித்தார். தினமும் வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியான பிரேமாவை அடித்து கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார். அடிக்கடி அவங்களுக்குள்ள தகராறும் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால் அவர் பிரேமா வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. தினமும் சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பிரேமா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, என் புருஷனுக்கு நான் இந்த மாதிரி உன்னோட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சதுலேருந்து தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை வந்து அடித்து குடும்பப்படுத்துகிறாரு. அவர்கிட்ட இனி நான் என்னால் வாழ முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. நீ வந்து இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ போனாலும் கூட என் கணவனுக்கு இந்த விஷயம் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தினமும் அவர் என்னை வந்து அடித்து குடும்பப்படுத்த தான் செய்கிறாரு. இதுலேருந்து நான் வெளியே வரணும்னா என் கணவன் செத்தாக மட்டும்தான் நான் இதுலேருந்து வெளியே வர முடியும். அதே சமயத்தில் உன் கூட நான் தினமும் இருந்து எனக்கு பழகி போச்சு, உன் மீது எனக்கு ரொம்ப ஆசையும் இருக்குது. அதனால் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. அதனால் நீ நானும் சேர்ந்து என் கணவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்கள் கணவனை கொலை பண்ணிட்டா நீங்கள் எப்படி, உங்களுக்கு நானும் காலேஜ் தான் படிச்சுட்ருக்கேன், நானும் வேலைக்கெல்லாம் போகலை, அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ பிரேமா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடு எங்களுக்கு சொந்த வீடு தான், அதனால் நான் வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி என் கணவனும் வந்து டேம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அவர் இறந்தாலும் கூட எனக்கு 2 கோடி ரூபா பணம் வரும். அந்த பணத்தை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் வந்து வளர்த்துருவேன். எனக்கு பண பிரச்சனையும் இல்லை, வீடு பிரச்சனையும் இல்லை. என் கணவன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு, நீ இங்கே இருந்தால் தான் எனக்கு பிரயோஜனம். என் கணவன் உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு பிரயோஜனமே இல்லை. எனக்கு வர வேண்டிய காசு வந்துடும், அதை வச்சு நான் என் குழந்தையை வளர்த்துக்கிறேன். நீயும் இங்கே தான் இருக்கணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என் மண்டையை கழுவுனாங்க. ஒரு கட்டத்தில் நானும் அவங்க சொல்கிறது தான் சரி, நமக்கும் பிரேமா தேவைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு நானும் சம்மதம் தெரிவித்தேன். அப்போ தான் பிரேமா சொன்னாங்க, இன்றைக்கி நைட்டு என் கணவன் எப்படியும் குடிச்சிட்டு தான் வருவார், என்னை அடிச்சுட்டு அந்த திருப்தியிலே போய் படுத்து தூங்கிடுவார். என் குழந்தைகளுக்கு நான் முன்கூட்டியே தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தூங்க வச்சுறேன். அப்போ தான் என் கணவனை கொலை செய்யும்போது என்ன நடந்தாலும் என் குழந்தைகள் அதை பார்க்க மாட்டாங்க, நாளைக்கு அவங்களும் அது சாட்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதற்கு சரின்னு சம்மதம் தெரிவித்தேன். பிரேமா சொன்னது போலவே அவங்களுடைய குழந்தைக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. அவருடைய கணவனும் நினச்சது மாதிரியே மதுபோதையில் தான் வீட்டுக்கு வந்தவர் பிரேமாவை அடித்து அந்த திருப்தியிலே போய் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் சரியாக வந்து ஒரு 12 மணிக்கு சொல்லியிருந்தாங்க பிரேமா, நான் உனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டேன், நீ ஏன் சரியாக வந்து ஒரு 12 மணிக்கு வந்துரு, நான் வந்து கதவை திறந்து விட்றேன், நானும் சேர்ந்து என் கணவனை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டில் ஒரு 12 மணிக்கு அலாரம் செட் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக 12 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே வந்தேன். சொன்ன மாதிரியே பிரேமாவும் கதவை திறந்து விட்டாங்க. அப்போது அவங்க எப்போவுமே வந்து கணவன் மனைவியாக தூங்குறது ஒரு அறையும் தன்னுடைய குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கும் வேறு ஒரு அறையுமாக தான் இருந்துச்சு. அவங்க வீட்டில் 2 ரூம் இருந்துச்சு. அதனால் இந்த அறையில் என்ன நடந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் இதுக்கு முன்ஜாக்கிரதையாக தான் அவங்க குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து நாங்கள் தூங்க வச்சிட்டோம். அதன் பிறகு நாங்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முடிவு பண்ணோம். அவர் மது போதையில் இருந்ததை அது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். அப்போ அவர் தூங்கிட்டு இருந்தவர் மேலே நான் ஏறி உட்காந்துக்கிட்டேன். அப்போது பிரேமா அவருடைய கணவனுடைய 2 கைகளையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நான் தலைவணையை எடுத்து அவருடைய முகத்தை வைத்து அழுத்தி அவரை மூச்சு முட்டை வைத்து அவரை துடிக்க கொஞ்ச நேரத்திலே கொடூரமாக கொலையும் செஞ்சிட்டோம். அதன் பிறகு இதனால் அவருடைய உடலில் எந்த விதமான காயங்களும் இல்லை. அதன் பிறகு அவர் எப்படியும் தூங்குறது மாதிரியே தூங்க வச்சுட்டு நானும் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன்.
மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே பிரேமா என்னுடைய கணவனை நான் ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்காக எழுப்பினேன். அவர் எந்திக்கவே இல்லை. அதன் பிறகு தான் தெரிஞ்சது அவர் நைட்டு தூக்கத்திலே மாரடைப்பு வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுது கூச்சலிட்டாங்க. அப்போ அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்தாங்க. இந்த தகவலானது உறவினர்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. அதன் பிறகு பிரேமாவுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தாங்க. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று இருந்துச்சு. அப்போ தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பிரேமாவுடைய கணவனுடைய உறவினர்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. கொஞ்ச நாட்களாகவே என்னன்னு தெரியல, கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே தகராறு தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி திடீர்னு அந்த மனுஷன் இறந்தது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவுடைய கணவன் உறவினர்கிட்ட சொல்ல, அவங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவங்களுக்கு இந்த சாவு வந்து இயற்கையான மரணம் இல்லை, மாரடைப்பால் இறக்கலை, பிரேமா தான் ஏதோ செஞ்சிட்டாலோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. உடனடியாக இவங்க அது குறித்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக போலீஸாரும் வீட்டுக்கு வர எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவங்க பிரேமா கிட்ட அவங்களுடைய கணவனுடைய சாவில் மர்மம் இருக்குது, சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா, நாங்கள் அதனால் பிரேத பரிசோதனை பண்ணிட்டு தான் நாங்கள் பாடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவனின் உடலை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இதனால் பயந்து போனேன்னா உடனடியாக என்னுடைய ஊருக்கு நான் ஓடிட்டேன். ஆனால் பிரேமாவால் ஓட முடியல. அவங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவங்க மாரடைப்பால் இறக்கலை, அவங்க மூச்சு முட்டை வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்து போலீஸார் அதிர்ச்சி ஆனாங்க. அதன் பிறகு பிரேமா கிட்ட வந்து விசாரணை செஞ்சாங்க. பிரேமா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் என் கணவனை எதுவுமே பண்ணலை, காலையில் அவர் எழுக்கும் போது தான் அவர் இப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகமானாங்க. போலீஸாருமே அவங்களுடைய ஃபோனை கைப்பற்றி பார்க்கும்போது பிரேமா எனக்கு எந்த விதமான ஃபோனும் பண்ணலை. அதனால் போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் பிரேமாவுடைய ஃபோனை வாங்கிட்டு போய் ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. பிரேமா சம்பவத்தன்று, அதாவது அவரை நாங்கள் கொலை செஞ்ச அன்றைக்கி தான் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலையே தவிர மற்ற நாட்களில் நானும் அவங்களும் அதிக நேரம் வந்து பேசினது எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்புறம் இது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் வீட்டுடைய மாடியில் இருந்த எனக்கும் பிரேமாவுக்கும் இந்த மாதிரி லிங்க் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் போலீஸாக கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு நானும் எங்கே போனேன் அப்படின்னு சொன்னால், நான் தலைமறைவானதும் போலீஸாருக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதன் பிறகு நான் இருக்கும் இடத்தையும் என்னுடைய செல்ஃபோனை வச்சு போலீஸார் கண்டுபிடிச்சி காவலையும் அழைத்து சென்று என்னையும் விசாரித்தாங்க. அதன் பிறகு என்னையும் பிரேமாவையும் தனித்தனி அறையில் வைத்து போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ய பயந்து போன நாங்கள் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டோம். தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் அவருடைய கணவனை நாங்கள் கொலை செஞ்சோம், எங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் இதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு பிரேமா வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது நானும் பிரேமாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.